ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியும் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 1/1/2024 இந்த வருஷம் பார்த்தலையினால் இந்த கோல்சாரத்தை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு ராசியாக இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கோல்சாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் கன்னியா லக்னத்தில் பிறகுறது. வருஷம் ராத்திரி 12:01 அப்படின்னு சொல்லும்பொழுது மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும். அதனால் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறகுறது. லக்னத்திலேயே கேத்து பகவான், சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்குது, அதாவது தனுசுல. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கும்பத்தில் இருக்கார். குரு பகவான் மேஷத்தில் இருக்கார். இந்த வருஷம் பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது. இந்த வருஷத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக நிலத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது, அதாவது நில டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது. அதனால் இன்னுமே நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஃப்ளாட் விற்கிறவங்க, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் அவெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு 75,000 வரலும் போயிட்டு திருப்பி டவுன் ஆகிடும். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 73-74 நிற்கும். ஆனால் இப்போ 70-71 இருக்குது, 69, 68, 70 இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 10% வரலும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். இருந்தாலும் ஒரு இறக்கம் இருக்கும். எப்போ பெரிய ஏற்றத்திலிருந்து இறக்கம் இருக்கும். வெள்ளி விலை அதிகமாகும். தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் மழை சொற்பமாக இருக்கும். மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும். ஒரே டயத்தில் அதிக மழை வரும். அந்த மழை தேங்காமல் போயிடும் மொத்தமாக. அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும். சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா சட்டத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் சட்டம் ஒழுங்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் பண வரவிற்கு, அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையிலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாட்டினுடைய பணம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கு பிறகு குரு மாறுறார் 1/5/2024. அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும். அதாவது இது வைரஸ் வருது அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் 1/5/2024 மேலே குறையும். ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது. மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க. இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு. பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும். பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும். இந்த வருஷத்தில் பார்த்தலையானால் அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவர் ஆட்சியை, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் 20 சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும். 20, 25 அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 21, 22 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்களேனால் கரன்சி, இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும். இன்ஃபேக்ட் இப்போ 83, 82 ரூபா, 80 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஐடி ப்ரொஃபஷனில் ஒரு ரெசெஷன் வரும். அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், கம்யூனிகேஷன்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும். 2G, 3G, 4G அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்கில் நிறைய ஏற்றம் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும். மெக்கானிக்கல், டெக்னிக்கல்
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சைட்ஸில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும். அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெறும். கவர்மெண்ட்டினுடைய மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும். இந்த வருஷம் வந்து குரு பகவான் 1/5/2024 வந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும். தாவரங்களுக்கு பிரச்சனை, பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூகம்பம் வரக்கூடிய சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும். ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும். இந்த லேபர் ஓரியன்ட் லாஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும். அதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லேபர்ஸுக்கெல்லாம் வந்து ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை தட்டுப்பாடுகள் குறையும் இந்த வருஷம். மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தோம்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே 2024 அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த தவிர பார்த்தாலேயானால் இந்த ஒரு ராசிக்காக இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பொது பலனை பார்த்துட்டோம். எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சேலையானால், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு நினச்சிங்களேயானால் எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது, கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க. உங்களுடைய டைமு, டேட்டு, பிளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு, லக்ன சந்தி இல்லைன்னா வந்து ராசி சந்தி, நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு, அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி எப்படி இருக்குது, இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமாக என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 2024 எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 1/1/2024 பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதனும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை, 9ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். பெரிய ஏற்றமான காலம். இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு எல்லா விதமான அதாவது சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2024 அமையிறது. இவ்வளோ நாளாக உடம்புல பிரச்சனைகள் இருந்துருக்கும். 7.5 சனியும் முடிஞ்சுடுத்து. 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும். சிறு சிறு தடங்கள் முயற்சிகளில் வந்தாலும் நிச்சயமாக எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கும். தொழிலில் பார்த்தேன்னா 10ஆம் இடத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் 10ஆம் இடத்தில் பார்த்தேனால் கேது பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். இதில் பார்த்தேன்னா உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளியூர் வெளிமாநிலத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடும். அதனால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு வேலை செய்யும் இடத்தின் மூலியமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்களேயானால் 2024 குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துல போகிறார். 6ஆம் இடத்தில் போய் மறைந்து இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களுக்கு வந்தே தீரும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பணத்தட்டுப்பாடு இருக்காது. எல்லா முயற்சிகளும் வெற்றி இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நெருடல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். இந்த வருஷம் மொத்தமே 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால தாயின் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக வரும்.
அதுவும் வந்து மே மாதத்துக்கு மேலே புதுசாக வீடு வாங்குறதோ, வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதோ, லேண்ட் வாங்குறதோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்குன்னு புதுசாக கடன் வாங்குவீங்க. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தாயின் உடல் நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. எல்லா விஷயத்திலையும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிட்டக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் எல்லா விதமான சௌக்கியமும் அவர்களுக்கு வந்தே தீரும். ஏன்னா அவருடைய ராசிநாதனே ராசியை பார்க்குறதும் மே மாதத்துக்கு மேலே ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு சென்றாலும் 2, 12 ரெண்டு இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் தனஸ்தான அதிபதி 2க்கு 2ன்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல போய் இருக்கிறது பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது. எல்லா விதத்துலேயும் பணம் வரும். எதை தொட்டாலும் பணம் வரும். ரேஸு, ஷேரு, அது தவிர வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டம். இந்த தனுசு ராசிக்காரர்கள் டீச்சராக, ப்ரொஃபஸராக இருக்கிறவா, கலைத்துறையில் இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். கோல்டு ஸ்மித்து, கோல்டு ஜுவல்லரி கொடுக்குறவா, பணம் கொடுத்து பணம் வாங்குறவா, இவாளெல்லாம் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வட்டி வியாபாரம் பண்ணுறவா, அவளுக்கு வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பணம் வந்து நிறைய வட்டிக்கு கொடுப்பீங்க இந்த வருஷம். அதனுடைய கலெக்ஷன் இல்லாமல் ஸ்லோவாக தான் வரும். இருந்தாலும் வட்டிக்கு நிறைய பணம் கொடுத்து வட்டி அதிகமாகி உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக வெகு விரைவில் வரும். கவலைப்பட தேவையில்லை. பணத்திற்கு அதாவது இந்த சினிமா துறையில் இருக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றமான காலம். அதில் வந்து வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் ட்ரிப் கிடைக்கக்கூடிய காலம். எழுத்து கலைஞர்கள், ப்ரெசன்டேஷன் பண்ணுறவா, அதை தவிர பேச்சு போட்டியில் கலந்துக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. கவர்மெண்ட் வேலை பார்த்துன்னு இருக்கவா, கவர்மெண்ட் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவாளுக்கு புதுசாக ஒரு நல்ல செய்தி வரும். ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ப்ரமோஷன் கிடைச்சி அதன் மூலியமாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வருஷம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருந்தாலும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய தாய்க்கு வந்தே தீரும் அப்படின்றத சொல்கிறேன். தாயின் உடல்நிலையில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வைத்தியமாநிதி பெருமாள் அப்படின்னு தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்தில் இருக்க அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.